இன்றைக்கி வாங்க நம்ம கோவக்காய் மோர் குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய். வாங்க இது நம்ம இப்போ அரைச்சிடலாம். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் கோவக்காய் மோர் குழம்பு. மோர் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் வடைச்சட்டி வச்சிட்டோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வரமிளகாய் போட்டாச்சு. இப்போ கோவக்காயை போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கோவக்காய் 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கோவக்காய் 2 நிமிஷம் அது வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் வெந்த பின்னாடி காய் வெந்துருச்சுன்னா மோரை ஸ்லோவில் வச்சுட்டு ஊற்றினீங்கன்னா மோர் குழம்பு ரெடி. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நீங்கள் காயை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்துடணும். தண்ணியெல்லாம் சுண்டி காய் வெந்திருக்கணும். இந்த சமயத்தில் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தயிரை இது மாதிரி கெட்டி இல்லாமல் இது பண்ணி காய் வெந்திருக்கணும். வெந்த பின்னாடி தான், ஏன்னா நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் காய் வெந்த பின்னாடி நீங்கள் மோரை ஊற்றிடுங்க. இப்போ காய் எனக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் தயிர் அடித்து வச்சுருக்க தயிரை ஊற்றிடுறேன். அது கொதிக்கக்கூடாது.
அது கொதிக்கக்கூடாது. அது அப்படியே கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோலியே வச்சு கோவக்காய் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. அவ்வளோ நல்லது. கோவக்காய் வறுவல், கோவக்காய் இந்த மாதிரிலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கோவக்காய் சாப்பிட்டிங்கன்னா ப்ரெஷர் நல்லது. இந்த சமயத்தில் அப்படியே விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டே அடித்து வச்சுக்கோங்க தயிரை. லைட்டாக சூடாகி வர மாதிரி இருக்கிறப்ப போதும். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் மோர் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். உடம்புக்கும் நல்லது. இதில் நம்ம கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது. கோவக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம